நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனஸ் சளி தொந்தரவு இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அபிநயா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நல்ல வெயிலாக இருக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயிலாக இருக்குது. இந்த மாதிரி இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்போது சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது கிளைமேட் தான் பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போது அவங்களுடைய உடல் தட்ப வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் எடுத்தாலும் வெளியில் வெதர் மாறும்போது அதை அவங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க எடுக்கக்கூடிய உணவுகளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிகரிங் ஃபேக்டராக மாறிடும். ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது, அதாவது சளி தொந்தரவு அப்படின்னு சொல்லும் போது சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த சளி தொந்தரவு எல்லாமே வந்து வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதே போல் மழைக்காலம் வருது, குளிர்காலம் வருது அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படா வெயில் வரும், ஸோ எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வெயில் காலத்தில் ஓரளவுக்கு எல்லாமே எடுக்கும் போது ஓரளவுக்கு செட் ஆகும். ஸோ அதே போல் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி அடிக்கடி மழை வர்றது இந்த மாதிரி இருக்கும் போது டக்குன்னு வந்து வெதர் சேஞ்ச்னால டக்குன்னு சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது எல்லா டைமுமே வந்து எனக்கு சளி இருக்குதான், அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் போவே மாட்டேங்குது, இல்லை வீசிங் ட்ரபிள் வந்து எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வெதர் சேஞ்ச்னால வர ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ எந்த வெதர்னாலுமே வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூஸாக வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி பார்த்தோம் எந்த டைம்னாலும் வந்து எனக்கு சளி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து சைனஸ்னால பாதிப்பு ஏற்படைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு எந்த டைம்னாலும் இப்போ வெயில் காலமே வந்தாலும் நல்லா வெயில் அடித்தாலுமே வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் சாப்பிட்றாங்க, குளிர்ச்சியாக ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது டக்குன்னு வந்து ஒத்துக்காமல் போக ஆரம்பிச்சிடும், சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வெயில் காலம்னு நினச்சி தான் நான் சாப்பிட்டேன், ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, ரொம்ப பாடி ஹீட் ஆகுது அப்படின்னு தான் சாப்பிட்டேன், ஸோ உடனே வந்து எனக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த சைனசைட்டிஸ் உள்ளவங்க, அதே போல் ஆஸ்மா கண்டிஷன் உள்ளவங்களுக்கு ஸோ எந்த வெதர்னாலுமே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். சடனாக நம்ம வந்து குளிர்ச்சியாக பழங்கள் எடுத்துக்கிறோம், இல்லை வந்து ஒரு ஐஸ் வாட்டரை எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு சடனாக வந்து ரியாக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு சமநிலையில் இருக்கும். இப்போ மற்றவங்களுக்குனா பார்த்தோம் அப்படிங்கும் போது நார்மலாக இருக்கும், உள்ளுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படிங்கும் போது தாராளமாக வந்து அவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கொடுக்காது. ஸோ இதே ஆஸ்மா உள்ள கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஏற்கனவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பட் வந்து எந்தவித பாதிப்பும் கொடுக்காத ஒரு சப்ரஸ் இதிலே தான் வந்து இருக்க ஆரம்பிக்கும். சடனாக நம்ம இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறோம், வெதர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும் போது டக்குன்னு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாகி நம்ம உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். மூச்சு வாங்குறதோ இல்லை இருமலோ தும்மலோ இந்த மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் இன்னும் சில பேருக்கு பார்த்தோன்னா எனக்கு காலையில் எந்திரிச்சாலே வந்து தும்மல் வந்து போட்டுறேன், ஸோ டே டைம் எல்லாம் வந்து எனக்கு நார்மலாக தான் இருக்குது, தூங்கி எந்திரிச்சா மட்டும் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, தூங்கி எந்திரிச்சோடனே சடனாக வந்து எனக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, அடுக்கு தும்மல் மாதிரி வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸோ இவங்களுக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னே சடனாக தும்மல் வர்றது, அதுவும் அடுக்கு தும்மல் மாதிரி தொடர்ந்து வர்றது, இல்லை வந்து தண்ணியில் கைப்பட்டால் வந்து மூக்கில் இருந்து தண்ணி வருதோ இல்லை தும்மல் வரதோ, ஸோ சில பேருக்கு தலை வலிக்கிறதோ, இதெல்லாம் வந்து ஏன் காலையில் எந்திரிச்சோன்னே சடனாக அந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் பார்த்தோன்னா ஒரு சமநிலையில் இருக்கும். டக்குன்னு அவங்களுக்கு அந்த வெதர் சேஞ்ச் ஆகிறது வந்து ஒத்துக்காது அவங்களுக்கு உடம்புல.
பார்த்தோம் அப்படிங்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு டெம்பரேச்சரில் இருப்பாங்க. கண்டிப்பாக எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹீட்டாகவே இருக்கும் பாடி வந்து. டக்குன்னு எந்திரிச்சோன்னே நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு அது ஒத்துக்காது. அவங்களுக்கு வந்து அது ஒத்துக்காமல் டக்குன்னு வந்து நம்மளோட பாடி வந்து ஒத்துக்காததுனால ரிஃப்ளெக்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். எந்த நம்ம ஒரு டஸ்ட் அலர்ஜி இருக்கோ, இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கிறாங்களோ, இல்லை ஏதாச்சும் நம்மளுக்கு ஆன்டிஜென்ஸ் உள்ளே போகுது, ஃபாரின் பாடிஸ் உள்ளே போகுது அப்படிங்கும் போது நம்ம பாடி எப்பயுமே வந்து அதை தற்காத்து கொள்றதுக்காக ஒரு ரிஃப்ளெக்ஸ் காமிக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபாரின் பாடிஸ் உள்ளக்க வருது அப்படிங்கும் போது அதை எதிர்த்து போராடுறதுக்காகவும் இல்லை வந்து வெளியில் தள்ளுறதுக்காகவும் நம்ம பாடி எப்பயுமே எந்த வித நம்மளுக்கு பாதிப்புகள் உள்ளே வந்தாலுமே அதை போராடுறதுக்காக நம்ம பாடி வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் காமிக்கும். ஸோ அதே போல் தான் நம்மளுக்கு சடனாக வந்து பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா அலாரம் மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் எதிர்த்து போராடுறதுக்காக. ஸோ டக்குன்னு சேஞ்ச் ஆகிறதுனால ஸோ அப்போ வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் காமிக்கும் நம்மளுக்கு தும்மலாவோ. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சடனாக ரொம்ப வந்து அடுக்கு தும்மலாகவும் வந்து நம்மளுக்கு பாடி வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வந்து டஸ்ட்டு பட்டோன்னே வந்து எனக்கு வந்து தும்மல் வருது, அடுக்கு தும்மல் மாதிரி வருது, இல்லை தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, நிறுத்த முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் மூச்சு வாங்குறது இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தூசி உள்ளே போகுது அப்படிங்கும் போது அந்த தூசியை வெளியில் தள்ளுறதுக்காக தான் நம்மளுக்கு அந்த ஸ்னீசிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து வெளியில் தள்ளுறதுக்காக தான் வந்து அது வர ஆரம்பிக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே சடனாக இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு அந்த பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தும்மல் மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். எந்திரிச்சோடனே என் பையன் வந்து அடுக்கு தும்மல் மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே தும்முறான், இல்லை என் பொண்ணு தும்முறா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது பயப்பட தேவையில்லை. பட் வந்து நம்மளுக்கு பாடி பார்த்தோம் அப்படிங்கும் போது எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஸ். அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம உடம்புல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். மற்ற நார்மலாக உள்ளவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது சடனாக சேஞ்ச் ஆகிறது அது பாடி வந்து ஏற்றுக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க பாடி அதை வந்து தாங்கிக்கும். ஸோ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சடனாக வந்து சேஞ்சஸ் நிறைய பேருக்கு, இல்லை குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது இது நிறையவே பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே தும்மல் போடுறா, அடுக்கு தும்மல் மாதிரி வந்துடுது, இல்லை மூக்கில் வந்து நீர் வடியுது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேஜராக ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்குனா பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த ஏஜில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது இப்போனா சைனசைட்டிஸை வந்து பார்க்க முடியும். சின்ன வயசுலேயே வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லை டான்சிலைட்டிஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு வந்து வரதை இப்போயே பார்க்க முடியும். ஒரு 5 years 6 years இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வீசிங் இருக்குது, நான் இப்போ வந்து மெடிசன் இன்ஹேலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை வந்து பஃப் கொடுத்துருக்காங்க, டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ 5 6 years ஒரு 4 yearsலேருந்தே வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போது பக்கத்தில் உள்ள குழந்தை இப்போ ஸ்கூல் போகிறாங்க அப்படிங்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு குழந்தை வந்து இருமுறாங்களோ இல்லை தும்புறாங்களோ அப்படிங்கும் போது சடனாக அந்த பக்கத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு உடனே வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நம்மளுக்கு அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். இல்லை கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்களும் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பெரியவங்கன்னா பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க, ரொம்ப நேரம் இருக்காங்க அப்படிங்கும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு இருமலோ தும்மல், ஒரு இருமல் தும்மல் போட்டாலே வந்து அடுத்த குழந்தைகளும் வந்து அது உடனே வந்து ரியாக்ஷன் காமிக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு நைட்டே ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க, சளி பிடிச்சிச்சு, ஃபீவர் வந்துச்சு, தொடர்ந்து சளி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் போனதுலேருந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோவா இல்லை, கம்மியாக இருக்குது, நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கல அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகுது, சீக்கிரமாகவே உடனே வந்து இன்ஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரினா வந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ சத்தான உணவுகள் கொடுக்குறோம், நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்க பார்த்தோன்னா உடனே சளி பிடிக்கிறது, சளி கூட போகவே மாட்டேங்குது, மாதக்கணக்கில் இருக்குது. முன்னாடினா சளி பிடிச்சா எனக்கு ஒரு வாரத்திலே வந்து சரியாயிடும், இப்போ பார்த்தோன்னா மாதக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், சரியே ஆகாது. நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஸோ அந்த இன்ஃபெக்ஷனும் பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராணிமா, மாதவரத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தான்மா. உங்களோட வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. என் வயசு 61மா. எனக்கு வந்து ஒரு 7 மாசம் முன்னாடி தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் வந்து அப்படியே தள்ளுற மாதிரி இருந்ததுமா. சக்கரை கிடையாது, பிபி இருந்ததுன்னு சொல்லிட்டு பிபி மாத்திரை மட்டும் 12 வருஷமா சாப்பிட்டு இருக்கிறேம்மா முறையா. அப்ப கொரோனால கொஞ்சம் நிறுத்திட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 7 மாசம் முன்னாடி அது மாதிரி ஆயிடுச்சு, தலை சுத்தல், மயக்கம், வாந்தின்னு. மோஷன் வேற லீக் ஆயிடுச்சுமா. எதுனா ஒண்ணு சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது, பசி இல்ல சரியா, கொஞ்சம் சாப்பிட்டா திம்முனா இப்போதே நெஞ்சு எரிச்சல் வருது. அது வந்து எப்படி இருந்தாலும் மோஷன் வந்து எழுந்து போறதுக்குள்ள லீக் ஆயிடுது, அடைச்சா மாதிரி இருக்குதுமா அந்த ஆசன வாய். அது எதனாலன்னு தெரியலையம்மா, ஈரல் ப்ராப்ளமா இல்ல வேற எதனான்னு தெரியலம்மா. அதுக்குதான் உங்களுக்கு போன் பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்கலான்னு. சரிம்மா, இப்பயும் தலை சுத்துறது, மயக்கம் இந்த மாதிரி இருக்கா? நான் வந்து அந்த புதினா இது பண்ணி ஜூஸ் போட்டு ஒரு வாரம் குடிச்சேன், கொஞ்சம் தலை சுத்தல் இல்ல. ஆனா சக்கரை மட்டும் அவங்க 224 இருக்குது சாப்பாட்டுக்கு அப்புறம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு, இதை சாப்பிடுங்கன்னு. ஓகே, அது போட்டுட்டு இருக்கீங்களா? மோஷன் போறது மட்டும் ஃப்ரீயா பேசி மாதிரி ஆயிடுச்சுமா. ஒரு சும்மா கட்டியா போறப்போ வரமாட்டேங்குது, அப்படி நீர் செல்றப்போ எழுந்து போறதுக்குள்ள கீழே தரையில கூட ஆயிடுச்சு, துணியிலே ஆயிடுச்சுமா. அது எதனாலன்னு தெரியலடாமா எனக்கு. ஓகேம்மா, சரி. நிறைய பேருக்கு அந்த ஆனல் மசில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி மோஷன் வந்து லீக் ஆகிறது இருந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு அது தொடர்ந்து கான்ஸ்டிபேஷனும் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறாங்க அப்படிங்கும் போது ஸோ அந்த மசில்ஸ் எல்லாமே, ஸ்ப்ளிண்டர் மசில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி மோஷன் தானாக லீக் ஆகிறதும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நேராக ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா? பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது முழுமையாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் மயக்கம், இந்த தலை சுற்றல் இதெல்லாம் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு பார்த்தோன்னா டக்குன்னு வந்து ஹை சுகர் வருது அப்படிங்கும் போது, இல்லை ஹை பிபி வருது அப்படிங்கும் போதும் தலை சுற்றல், கிட்டினஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாசியா கண்டிஷன் இருக்குது, வாமிட் வருது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது காலையில் எந்திரிச்சோடனே வந்து ஒரு கிடினஸ் இருக்கும், இல்லை வந்து ஒரு வாமிட் சென்சேஷன், நாசியா வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து பித்தம் வந்து கம்மியாச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த தலை சுற்றல், வாந்தி இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஜீரகம் இருக்குது தெரியுமா? ஸோ அது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஸோ அதை ஜீரக தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கும் போது உடலில் உள்ள பித்தத்தை எல்லாத்தையுமே வந்து ஜீரகம் வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, லைன்ல இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அம்பிகா. அம்பிகா என் பேரு. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்களோட வயது என்னம்மா? 54. ஓகே, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ டாக்டர் கிட்ட கேளுங்க. இந்த இடுப்பு வந்து கால் தோட்டு கால் பார்க்க ஃபுல்லா செம்மையா இருக்குதுமா, கொஞ்சம் தூரமா நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது செம்மையா. ஓகேம்மா, எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்கு? அது இருக்குதுமா, ஒரு 2-3 வருஷத்துக்கு இருக்குது. நானும் போய் மாத்திரை வந்தாப்போ அதோட இது விட்டுருவோம். அவ்வளோ வலி, செம்ம வலி, கஷ்டமா இருக்கும், நடக்கவே முடியல, அந்த மாதிரி வலி. சரிம்மா, ஓகே. உங்க வயசு என்னம்மா?
54. ஓகேம்மா சரி. ஓகே நம்மளுக்கு அந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது. அதுவும் வந்து பேக் பெயின் வந்து அப்படியே தொடர்ச்சியாக கால் வரைக்குமே வந்து இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு புல்லிங் பெயின் இருக்குது அப்படிங்கும்போது, நம்மளுக்கு நிறைய பேருக்கு இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இடுப்புலேருந்து கால் வரைக்குமே வந்து வலி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மரத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். கால் வரைக்குமே நிறைய பேருக்கு இருக்க ஆரம்பிக்கும். டிஸ்க் பல்ஜ் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம ரொம்ப ஹெவியாக வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம், ஸோ இல்லை வந்து பாடி ரொம்ப வீக் ஆகுது, ஸோ இல்லை அடிபடுது, எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டாங்க அடிப்படுது நம்மளுக்கு முதுகில் அப்படிங்கும்போது அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம பின்னாடி முதுகு தண்டில் பார்த்தோம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன எலும்புகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவுலையுமே வந்து ஒவ்வொரு டிஸ்க் நம்மளுக்கு இருக்கும். நான் சொன்ன ரீசன்னால மேபி அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் கம்ப்ரெஷனும் வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு காலில் வந்து பெயின் இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டிஸ்க் அப்படின்னு சொல்லும் போது அந்த நார்மல் பொசிஷனை தாண்டி நம்மளுக்கு வெளியில் பல்ஜ் ஆகிட்டு வருது அப்படிங்கும் போது பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு போட்டு அழுத்தம் கொடுக்காச்சு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளட் சப்ளை வந்து ஒழுங்காக இருக்காது, நம்மளுக்கு தடைப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கால் வரைக்குமே வந்து மரத்து போகிறது, ஒரு புல்லிங் பெயின் இருக்கிறது, ஸோ இதெல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்குமா. நீங்கள் நேராக ஆர்ஜே ரெபல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாமே கொடுப்போம். ஸோ அதை எடுத்துக்கும் போது முழுமையாகவே வந்து உங்களுக்கு அந்த பெயின் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நிறைய பெண்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் நெருங்குது அப்படிங்கும் போது அந்த போன்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிக்கும். போன் டென்சிட்டி கம்மியாகுது. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு பில்ட் ஆகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டுறோம் அப்படிங்கும் போது அதை சடனாக அப்படியே கம்மியாயிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால போன் டென்சிட்டி கம்மியாச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி இடுப்பு வலி வருது, எனக்கு குறுக்கு வலிக்குது, இடுப்பு லோவர் பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குனிய முடியல, நிமிர முடியல, இந்த மாதிரியான சிம்டம்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒரு ஏஜ் தாண்டுறோம் அப்படின்னா ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் தாண்டுறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ், அதே போல் கால்சியம் அதிகமான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த போன் டென்சிட்டி கம்மியாகிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சுஜாதா. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக கேட்குறேன் மேம். பையனோட வயது என்னம்மா? 15 வயசு. சரி, அவருக்கு என்ன தொந்தரவு இருக்கோ டாக்டர் கிட்ட கேளுங்க. மேம் என் பையனுக்கு சைனஸ் ப்ராப்ளம். வணக்கம் மேம். ஓகேம்மா. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது மேம். ஓகே. ஒரு 3 வருஷமா, இப்போ 15 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகேம்மா சரி. ஸோ இருமல் இல்லை தும்மல் அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் கொடுக்குதா? ஆமாம் மேம், தும்மல் தான். மூக்கடைப்பு? மூக்கடைப்பு இருக்குது மேம். சரி, மூக்குலேருந்து நீர் வர்றது அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருக்குது மேம். சரி, ஓகே. ஸோ சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒவ்வொரு தொந்தரவுகள் காமிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தொந்தரவுமே காமிக்கும். மூக்கு அடைப்பு இருக்கிறது, மூக்கில் வந்து நீர் வடிகிறது, இல்லை தும்மல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்க கூட வந்து எனக்கு தலை வலிக்குது, தலை வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். சில குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது வெறும் தும்மல் மட்டும் இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் சில குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூச்சு விடுறதுல கஷ்டப்படுவாங்க. ஸோ இன்னும் சில குழந்தைகளுக்கு மூக்கில் நீர் மட்டும் வடிஞ்சிட்டே இருக்கும், வேறு எந்த சிம்டம்ஸுமே வந்து காமிக்காது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்குன்னா பார்த்தோம் அப்படிங்கும் போது ஈஸியாக வந்து அந்த நீர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு அந்த நீர் வந்து உள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு. அது மேபி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வேர்க்கிறதுனாலையோ இல்லை குளிர்ச்சியான பொருட்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறதுனாலையோ மேபி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ அந்த நீரெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியில் தள்ளும் போது தான் அவங்களுக்கு
அந்த தும்மல், மூக்குல இருந்து நீர் வடிகிறது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து வேது பிடிக்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியுமே வந்து வேது பிடிக்கும் போது உள்ளே உள்ள அந்த நீர் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சிட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ வேது பிடிக்கும் போது சிறிது நம்மளுக்கு கற்பூரவள்ளி இலைகளை போட்டு நீங்கள் வேது பிடிச்சிட்டு வரும்போது நல்லாவே வந்து ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர்பிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் தேவராஜ் மேடம். ஓகே சார். போரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது என்ன சார்? 39 மேடம். ஓகே, உங்க क्वेश्चन கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடுல எனக்கு அந்த முதுகு ப்ராப்ளம் வந்தது மேடம். ஓகே. அது ஃபுல்லா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப ரைட் சைடுல வந்திருக்கு மேடம். என்னால ஏன் நடக்க முடியல. கால்ல இருந்து பயங்கரமான நரம்பு அப்படியே வலிக்குது மேடம். ஓகே. கால்லாம் மத்து போயிருக்கு. ஓகே. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருந்தோம். ஒரு 2 இடத்துல ஜவ்வு விலகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி சார். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பார்த்தோம் அப்படிங்கும்போது தண்டகவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வாத நோய்களே பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறைய வாத நோய்கள் இருக்குது. 92 வாத நோய்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த தண்டகவாதம். ஸோ இது அப்போவே வந்து அந்த காலத்திலே வந்து சிதர்கள் வந்து இப்படி டிஸ்க் பல்ஜாகிறத வந்து ஸோ அப்போனா வந்து எந்தவித ஸ்கேன் எக்ஸ்ரே எதுவுமே இல்லாத காலங்களே ஸோ இது வந்து தண்டகவாதம் எப்படின்னு வந்து நம்மளுக்கு அந்த முதுகு எலும்புல நடுவில் உள்ள நம்மளுக்கு அந்த ஜவ்வு வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போவே வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் இதை கண்டுபிடிச்சி இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ ஜவ்வு நம்மளுக்கு வந்து விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நிறைய ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லை வந்து அடிப்படுது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த 2 எலும்பு வந்து நம்மளுக்கு நல்லா வந்து அழுத்தம் கொடுக்கும்போது நடுவில் உள்ள அந்த டிஸ்க்கும் வந்து பல்ஜ் ஆகிட்டு நார்மல் பொசிஷனை தாண்டி நம்மளுக்கு வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிஸ்க்கு பல்ஜ் அந்த வீக்கத்தை நம்ம சரி பண்ணோம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த வலிகள் இருக்கிறது. ஸோ அதே போல் நரம்பில் அந்த நரம்பு அழுத்தம் கொடுத்துட்ருக்குது இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது 2 சைடுமே வந்து இந்த நரம்புகள் வந்து அழுத்தம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 2 கால்லையுமே வந்து எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில பேருக்கு 1 சைடாக மட்டும் பல்ஜ் ஆகிட்டு நம்மளுக்கு நரம்பு போட்டு அழுத்தம் கொடுக்கும். சில பேருக்கு லைட்டாக அழுத்திட்டு இருக்கும். ஏன்னா பல்ஜை பொறுத்து தான் வந்து அந்த நர்வ் கம்ப்ரெஷனும் இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப பல்ஜாக இருந்துச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு நிறையவே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அழுத்தம் கொடுக்கும்போது ஃபுல்லாக வந்து அந்த பிளட் சப்ளை வந்து நம்மளுக்கு வந்து தடைப்படுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து கால்களை அசைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மரத்து போகிறது நிறையாவே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸோ பஞ்சகர்மா தெரப்பி, வர்மா சிகிச்சை இதெல்லாமே கொடுத்துட்டு வரோம். ஸோ கடிவஸ்தி மெயினாக பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த டிஸ்க் பல்ஜுக்கு நம்ம கடிவஸ்தி கொடுத்துட்டு வரோம். ஸோ அதை எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் அடைஞ்சு அந்த ஜவ்வு பார்த்தோம் அப்படிங்கும் போது நார்மல் பொசிஷனுக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வலிகளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தழுதாழை இலை கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் நொச்சி இலைகள் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இதை 2ஐயும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒத்தரம் கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து நம்மளுக்கு கம்மி ஆகிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வேணிங்க மேம். ஓகே, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்களுடைய வயது என்னம்மா? வயசு 40ங்க. ஓகே, உங்க क्वेश्चन கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து சைனஸ் ஹலோ இன்னொரு வாட்டி கேளுங்கம்மா. சைனஸ் ப்ராப்ளம். ஓகே. ஓகேம்மா, எவ்வளோ நாளா இருக்கு? ரொம்ப ஒரு 45 வருஷமா ஜாஸ்தியா இருக்குங்க. பிப்ரவரி மாசம் வந்து ரொம்ப முக்கிய போயிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஓகே. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. ஓகே. அது நெஞ்சில சளி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணி ட்ரீட் வந்துட்டேன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 63 கிலோ.
ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 ஆயிடுச்சு. ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. சரிம்மா, ஓகே. நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது சைனசைட்டிஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வீசிங்கும் நிறைய பேருக்கு 2 ப்ராப்ளமே இருக்க ஆரம்பிக்கும். இப்போ சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தலைகளில், மூக்கு பக்கங்களில், காது பக்கங்களில் இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு நீர் சேர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே வலிகள் இருக்கிறதோ இல்லை தலை பாரம் இருக்கிறதோ, மூக்கு அடைப்பு, மூக்கு நீர் வடிகிறது, இல்லை வந்து நம்மளுக்கு தும்மல் வருது, இந்த மாதிரியான சைனசைட்டிஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு தலையில் வந்து அதோட சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அங்கே தான் நீர் சேர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இப்போ வீசிங்கும், ஆஸ்துமா, இந்த மாதிரி சளி பிடிக்குது அப்படிங்கும் போது அந்த கோழை எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து நெஞ்சில் சேர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டப்படுறது, இருமல் இருக்கிறது, ட்ரை காஃப் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு 2மே இருக்க ஆரம்பிக்கும். எனக்கு வீசிங் ப்ராப்ளமும் இருக்குது, சைனசைட்டிஸும் இருக்குது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருமலும் இருக்குது, எனக்கு மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்குது அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ சில பேருக்கு பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும், சைனசைட்டிஸ் இருக்கும், இல்லை வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த 2மே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கோழை வந்து அடிக்கடி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று விட்டாலும் இருமல் இப்போ நிற்குது அப்படின்னா தும்மல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாறி மாறி ரொம்ப ஏற்பட்டுகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும் போது திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இருக்குது, நம்மளுக்கு நெஞ்சில் கோழை இருக்குது அப்படின்னாலே நிறைய பேருக்கு லாஸ் ஆஃப் அப்பிடைட் வந்து இருக்க ஆரம்பிக்கும். பசி எடுக்கவே எடுக்காது, எனக்கு மந்தமாக இருக்குது, இல்லை வந்து எனக்கு எடை பார்த்தோம், உடல் எடை பார்த்தோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சளி நம்மளுக்கு கோழை அதிகப்படியாக நம்ம உடம்புல சேரும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்தத்தை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும், பசி எடுக்காது, ஸோ செரிமானமும் வந்து ஒழுங்காக வந்து நடக்காது. ஸோ சளியை நம்ம நல்லா கரைக்கும் போது தான் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதிமதுரம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவு இருக்குது அப்படிங்கும் போது அதிமதுரம் நல்லாவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதிமதுரம் வாங்கி நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துட்டு ஸோ தேன் கலந்து டெய்லி நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கும்போது நம்மளோட கோழை, உடலில் சேர்ந்துருக்க கோழை எல்லாத்தையுமே நல்லா கரைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிருமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பண்றேன் மேம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட அப்பாவுக்கு மேம். ஓகே, அவரோட வயது என்னம்மா? 49 மேம். ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேம். எங்க அப்பாவுக்கு வந்து 2 வருஷமா சுகர் இருக்கு மேம். ஓகே. 49 வயசு ஆகுது மேம் அவருக்கு. ஓகே, எவ்வளோ ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ஓகேம்மா, எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? செக் பண்ணி பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? நார்மலை விட ஒரு 10% அதிகமா இருக்கு மேம். சரி, வேல்யூ தெரியுமாம்மா? வேல்யூ ஞாபகம் இல்லை மேம். சரிம்மா, ஓகே. ஸோ ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ் லைட்டாக இருக்குது அப்படிங்கும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ஸோ இது டயபெட்டிஸ்லேயே வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும் போது ஃபாஸ்டிங் வந்து நம்மளுக்கு 100க்குள்ளே இருக்கணும். பிபி பார்த்தோம் அப்படிங்கும் போது 140 150க்குள்ளே நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதே போல் HbA1c பார்த்தோம் அப்படிங்கும் போது 5.96க்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு வந்து அதிகமாக போகுது அப்படிங்கும் போது தான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதிலே பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒரு 200க்குள்ளே இருக்குது, 180 ஒரு 200க்குள்ளே இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அதை வந்து நம்ம ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம உணவு மூலமாகவோ இல்லை வந்து நம்ம எக்ஸசைஸ், யோகா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உடல் பயிற்சி பண்ணும் போது நம்ம வந்து அந்த சுகர் லெவலை வந்து நார்மல் ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு 300 போகுது, 350 போகுது, சில பேருக்குன்னா 400 500 இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க மெடிசன்ஸ் எடுத்து கொஞ்சம் நம்ம சுகர் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டயட், எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து 300 இருக்குது இல்லை 400 இருக்குது, எனக்கு வந்து டயட் மூலமாக ஃபாலோ பண்ண முடியுமா, எனக்கு மெடிசன்ஸ் வேண்டாம் அந்த மாதிரினா சொல்லுவாங்க. ஸோ ஒரு நார்மல் நம்மளுக்கு ஒரு 200க்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது தாராளமாக நம்ம டயட் மூலமாகவோ
இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன உடல் பயிற்சி மூலமாகவோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதை தாண்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் குளுக்கோஸ் லெவலை நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்குது, நம்மளுக்கு லைட்டாக எலவேட் ஆகிருக்கு அப்படிங்கும் போது தாராளமாக நம்ம உணவு டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஸோ அதே போல் நிறைய எண்ணெய் பதார்த்தங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சிறு சிறு உடல் பயிற்சி இதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதிக அளவில் இருக்க ஒரு 300-400 இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயம் மெடிசன்ஸ் எடுக்கணும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? லைன்ல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், இந்த சளி தொந்தரவை பத்தி பேசும்போது இந்த அடுக்கு தும்மல் வரும் சில பேருக்கு. இந்த அடுக்கு தும்மல் அதுவும் நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பே வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அடுக்கு தும்மல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தும்பை பூ சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது வந்து கிடச்சிச்சு அப்படிங்கும் போது ஸோ அதை வந்து நல்லா நம்ம ஒரு கை ஃபுல்லாக நம்ம எடுக்கும் போது தான் ஒரு கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆச்சும் வந்து நம்ம க்ரஷ் பண்ணும் போது வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால கை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு ஸோ அதை வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு ஸோ அதுலேருந்து சாறு எடுத்து நம்ம வந்து மூக்கில் விடும் போது நம்மளுக்கு இந்த அடுக்கு தும்மல் இருக்குது, இல்லை வந்து சளி வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு மூக்கில் வந்து நீர் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை மூக்கு அடைப்பு இருக்குது அப்படிங்கும் போது ஸோ இந்த தும்பை சாறு வந்து நம்ம விடும் போது நல்லாவே வந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நம்ம வேது பிடிச்சிடணும். எப்பயுமே வந்து நம்மளுக்கு உள்ளக்க சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னாலே உள்ள நீர் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்குனா பார்த்தோன்னா இந்த ஃபேஸ் பஃபினஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீர் சேர்ந்துருக்கு அப்படின்னாலே அந்த கண்ணு கீழே இல்லை மூக்கு பக்கங்களில் காது பக்கம்னா பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லா பஃபினஸாக இருந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ரொம்ப வீங்கி இருக்குது ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே நீர் சேர்ந்துருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டெய்லியுமே இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்குது அப்படிங்கும் போது டெய்லியுமே வந்து நம்ம வேது பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னும் போது நல்லாவே வந்து ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிக்கும். டாக்டர், இந்த சளி சைனஸ்ன்னு பேசும்போது ஒரு விஷயம் வருது. இந்த மூக்கில் வந்து சதை வளரும் இல்லையா, அந்த நேசல் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து எடுக்கணும், நீக்கணும், சரி பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து தேவைதானா டாக்டர்? நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அதிகப்படியாக சைனசைட்டிஸ் இருக்குது, சைனசைட்டிஸ்னால அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போதும் ஸோ எப்பயுமே வந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, ஓவராக வந்து உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு உள்ளவங்களுக்கு வந்து இந்த நேசல் பாலிப் வந்து வர ஆரம்பிக்கும். மூக்கில் பார்த்தோம் அப்படிங்கும் போது இரிட்டேட் ஆகி அந்த மசில்ஸ் உள்ள அந்த மசில்ஸ் எல்லாம் இரிட்டேட் ஆகி திரும்பி சளி பிடிக்கிறதுனால நம்ம சளி பிடிக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஸோ மூக்கடைப்பு இருக்கும், மூக்கில் வந்து நீர் வடிகிறது இருக்கும், நோஸ் இரிட்டேஷன் இருக்கும், தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதிகப்படியாக ஸோ அதுக்கு வந்து இரிட்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது எந்த வித மசில்ஸ்னாலும் உடம்புலே வந்து நம்ம ஏதாச்சும் அதிகமாக நம்ம அரிக்கிறோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த இடத்துல வீக்கம் இது எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் தான் எப்பயுமே சளி பிடிச்சிட்டே இருக்குது, ஓயாமல் சளி இருந்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகி நம்மளுக்கு அந்த உள்ள அந்த டிஷ்யூஸ் மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஷ்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு வீக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து நேசல் பாலிப், மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கு, மூக்கு அடைச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கன்சல்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது ஸோ ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த சதை வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாரும் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னாலே சர்ஜரி பண்ணுமா, சர்ஜரி தான் வந்து நிரந்தர தீர்வா அந்த நேசல் பாலிப்க்கு, எனக்கு சர்ஜரி பண்ண ரொம்ப பயமாக இருக்குது, அதுவும் மூக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸோ நான் 2-3 வாட்டி இதுக்கு சர்ஜரி பண்ணிட்டேன், திரும்பி எனக்கு பண்ணுறதுல விருப்பம் இல்லை, திரும்பி வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரவங்களும் இருக்காங்க.
ஸோ இந்த நேசல் பாலிப் அப்படின்னாலே நம்மளுக்கு திரும்பி திரும்பி அந்த இரிட்டேட் ஆகிறதுனால அந்த டிஷ்யூஸ் வீக்கம் தான் வந்து அந்த நேசல் பாலிப். ஸோ திரும்பி வீக்கம் இருக்கும் போதே வந்து திரும்பி இரிட்டேட் ஆகி சளி பிடிக்குது அப்படின்னா அந்த வீக்கம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி நம்ம மூக்கை வந்து அடைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹோலையே வந்து அது வீக்கம்னால நமக்கு அடைக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு அந்த சத வளர்ச்சி வந்து அதிகமாக வந்து நோஸ் ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆகிறதும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாகவே வந்து முழுமையாகவே வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ மூலிகை மருந்துகளை எடுத்துக்கும் போது எந்தவித சைட் எஃபெக்டும் கிடையாது. நிறைய பேர் பார்த்தோம் அப்படிங்கும் போது சர்ஜரி பண்ணிட்டும் எனக்கு திரும்பி திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் 2-3 வாட்டி சர்ஜரி பண்ணிட்டேன், ஸோ ஆனாலுமே திரும்பி வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நோஸ் அந்த டிஷ்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு வீக்கம் கொடுக்கறதுனால தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீக்கத்தை அந்த டிஷ்யூஸை நீங்கள் திரும்பி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திரும்பி இரிட்டேட் ஆகி சளி பிடிக்குதுன்னா திரும்பி அது வீங்க தான் செய்யும். நீங்கள் எத்தனை தடவை சர்ஜரி பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்குது, நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிட்டே இருக்குன்னா திரும்பி வீக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க ஆரம்பிக்கும். அந்த சளி நம்மளுக்கு சளி சரியாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதே போல் உள்ள நீர் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக மருந்துகள் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த சளி தொந்தரவுகள் எல்லாமே கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஷ்யூஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும் போதே வந்து இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது. மூலிகை மருந்துகள் மூலமாகவே நம்ம நிரந்தரமாகவே வந்து இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நேசல் பாலிப் இருக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து நசியம் ஸ்டீம் தெரப்பி கொடுத்துட்டு வருவோம். நசியம் ஸ்டீம் தெரப்பி அப்படிங்கும் போது மூக்கு வழியாக வந்து அந்த மூலிகை எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டீம் வந்து ஹாட் ஸ்டீம் வந்து கொடுத்துட்டு வருவோம். ஸோ அது கொடுக்கும் போது நல்லாவே வந்து அவங்களுக்கு அந்த ஹாட் ஸ்டீம் பட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சத வளர்ச்சி வந்து நல்லாவே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், கம்மியாயிட்டே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த நோஸ் பிளாக்கும் வந்து நல்லாவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பண்ணிவிட்டு உடனே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சளி எல்லாத்தையுமே வந்து வெளியில் துப்புறது, ஸோ இதெல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ரிலீஃபாக இருக்குது, நல்லா மூச்சு விட முடியுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்காக நிரந்தரமாக நம்ம சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை. நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாகவே வந்து இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ மூக்கில் சதை வளருதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ரேவதி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கா. உங்களுடைய வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 24. வணக்கம்மா. பேக் பெயின் வந்து 6 மந்த்தா இருக்கு. ஓகே. எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க, அதுல நார்மலா இருக்கு ரிப்போர்ட். ஓகேம்மா, என்ன வயசு சொன்னீங்க? 24. ஓகேம்மா, சரி. ஓகே. ஸோ இந்த பேக் பெயின் வந்து இந்த ஏஜில் பார்த்தோம் அப்படிங்கும் போது மோஸ்ட்லி டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கு ஸோ அந்த மாதிரினா ப்ராப்ளம் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படிங்கும் போது சத்து குறைவு நம்மளுக்கு வீக்னஸ் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த ஏஜில் நம்மளுக்கு ஒரு 20 to 30 நம்மளுக்கு இந்த பேக் பெயின் வருது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஜென்ரலாக வீக்னஸ் இருக்கிறதுனால தான் பேக் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை வந்து நம்ம ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்கிறோம் அப்படிங்கும் போது பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். ரொம்ப ப்ரெஷர்னாலையும் நம்மளுக்கு பேக் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ லேப்டாப் முன்னாடி வேலை பார்க்குறாங்க, இல்லை வந்து டிரைவிங் பண்ணாங்க, ஒரே சிட்டிங் பொசிஷனில் இருக்கும் போது நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும் போதும் நம்மளுக்கு பேக் பெயின் வரலாம். ஸோ இல்லை வந்து நம்மளுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது, சத்து குறைவு இருக்குது அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பேக் பெயின் வந்து வர்றது நார்மலாகவே பார்க்க முடியும். ஸோ அதுவும் பெண்களுக்கு அதிகமாகவே, அதுவும் அந்த பீரியட்ஸ் டைம்னா எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது, இல்லை பீரியட்ஸ் நெருங்குறோம் அப்படிங்கும் போது ரொம்ப பெயின் இருக்குது, குனிய முடியல, நிமிர முடியல, ஸோ அந்த மாதிரினா சொல்லுவாங்க. ஸோ கால்சியம் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்கம்மா. ஸோ பால் சார்ந்த உணவுகள், ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது கீரை வகைகள் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் உளுந்து இருக்குது தெரியுமா, கருப்பு உளுந்து, ஸோ அது வந்து நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ அது நல்லாவே நம்மளுக்கு பேக் போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறது, நீ பெயின் இருக்கிறது, பாடி பெயின் இருக்கிறதெல்லாம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி அதுவும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து
பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வந்து தாமரை மேடம், மேடம், மதுரை மாவட்டம். ஓகே, வயசு என்னம்மா? வயசு வந்து 35. 35? ஆமா 36. ஓகே, உங்க லைன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உங்களுடைய क्वेश्चन கேட்கலாமா டாக்டர் கிட்ட? சரி. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. உங்க क्वेश्चन கேளுங்கம்மா. மேடம் எடுத்தாலும் வாந்தி வர மாதிரி இருக்கு மேடம். வாந்தி எடுத்தாலும் சரியாவே இருக்கு. ஓகே, வாந்தி வர மாதிரியே இருக்கு, எப்பயுமே செரிக்க மாட்டேங்குது. ஆமா மேடம். சரி, ஓகே. ஸோ செரிக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நெஞ்சிலே நிற்கிது, செரிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது, புளித்த ஏப்பம் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்தோன்னா எனக்கு பிளாட்டிங் ஸ்டொமக் இருக்குது, வயிறு ஊதிக்குது அப்பப்போ அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு மந்தமாக இருக்குது, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது கேஸ்ட்ரைட்டிஸ் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மந்தத்தை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும், நம்மளுக்கு லாஸ் ஆஃப் அப்பிடைட் வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஜீரகம், அதே போல் ஓமம், அதே போல் சுக்கு பவுடர், இது மூணைத்தையும் வந்து நல்லா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மூணுமே எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி ஸோ இதை வந்து டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. டெய்லி வந்து ஒரு டம்ளர் வந்து காலையில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நல்லாவே வந்து நம்மளுக்கு ஜீரணமாக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் செரிமான கோளாறு இருக்குது, பசி எடுக்க மாட்டேங்குது எனக்கு அப்படிங்கும் போதும் நல்லாவே வந்து இது அதை சரி பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுக்கு உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போதும் அதையும் வந்து நல்லாவே வந்து சமப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அந்த வாமிட் சென்சேஷன் சரியாமல் இருக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து நல்லாவே கிளியர் ஆக ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மீனா. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான்மா. எனக்கு வயசு 51 ஆயிடுச்சு. ஓகேம்மா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? 50 வயசுல மென்சஸ் முடிஞ்சு. ஓகே, இப்ப வரல. ஆனா இப்போ ஒரு 3 டேஸா லேஸா பட்டுச்சு. அது எதுவும்? சரிம்மா, ஓகே. இப்போ என்ன வயசுமா? எனக்கு 51 ஆயிடுச்சு. 1.5 ஆயிடுச்சு. ஓகேம்மா. இந்த செப்டம்பர் வந்து 52 ஸ்டார்ட் ஆயிரும். சரிம்மா, ஓகே. ஸோ நார்மலாக மெனோபாஸ் சிம்டம்ஸ் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் காமிக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது மெனோபாஸ் சிம்டம்ஸ் சொல்லும் போது சில பேருக்கு மெனோபாஸ் வந்து உடனே நின்றும், நம்மளுக்கு வந்து அடுத்த பீரியட்ஸே வராது. ஸோ அதுக்கப்புறம் நிரந்தரமாக வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். சில பேருக்கு சிம்டம்ஸ் காமிச்சு தான் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் வந்து பீரியட்ஸ் வந்திருக்காது, ஸோ அது திடீர்னு வர ஆரம்பிக்கும். இல்லை ஸ்பாட்டிங்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும், இல்லை கட்டியாக போகிறது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குமா. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஸ்பாட்டிங்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ வந்து இது வந்து மெனோபாஸ் சிம்டம்ஸ் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ப்ளீட் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இந்த சளி தொந்தரவு இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பர்டிகுலர் டியூரேஷனில் எடுக்கும்போது ஃபுல்லாக இது வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கும்போது எடுத்தோடனே ஸோ அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கும்போது எவ்வளோ நாளாக இருக்குது, சிவியாரிட்டி, இது எல்லாமே செக் பண்ணுவோம். ஸோ அதே போல் கட்டாயம் வந்து நாடி பரிசோதனை பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து கப உடம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே வந்து கப உடம்பாக இருக்காங்க அப்படிங்கும் போது கபம் வந்து அதிகமாகவே அவங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். கபம் சேர்றதுனால தான் உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு எல்லாமே அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை கம்மி பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்போம். ஸோ அதை வந்து இத்தனை மாத கால அளவு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அந்த கபம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த வெயில் மழை மாறி மாறி வர காலத்தில் சளி தொந்தரவு இருக்கிறவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் எங்களுக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க, நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு ஷோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.